வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித் ஆன் போர்ட். ஓகே, ஆன்கோயிங் சீரிஸ் இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 மேட்ச் முடிஞ்சிருச்சு. எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எல்லாமே ஃபைனல் டே வந்து தான் ஒரு க்ளோஷர் வந்தது. அதுவும் இல்லாம லார்ட்ஸ்ல வந்து நடந்த மேட்ச் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இன்னும் ஃபேன்ஸ் அதிகப்படுத்திச்சுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த நோட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரெண்டு டீமுமே செம பயங்கர கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து சரி இந்தியாவும் சரி, ரெண்டு பேருமே பயங்கரமான கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் இங்கிலாந்து வந்து ஒரு டீமா இன்னும் கொஞ்சமே நல்லா அப்ளை பண்ணி விளையாடுறாங்க. ரெண்டுத்துலயும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலயும். இந்தியா வந்து அந்த குரூஷியல் மொமெண்ட்ஸ்ல வந்து கேமை விடுறாங்க. 10 அவுட் ஆஃப் செஷன் ஏதாவது வரதா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய குரூஷியல் மொமெண்ட்ஸ்ல வந்து கேமை விடுறாங்க. பார்ப்போம், ஃபோர்த் டெஸ்ட் வந்து அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் வந்து வெயிட் பண்றேன் மான்செஸ்டர்ல. சொல்ற மாதிரி இது நிறைய டாக்கிங் பாயிண்ட் இருக்கு இந்த மேட்ச் போறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஏகப்பட்ட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு ப்ரோ. ரெண்டாவது சீரிஸ் ஆன் தி லைன். இப்போ வந்து இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சாங்கன்னா we will go to a decider. if இங்கிலாந்து வின்ஸ்னா சீரிஸ் இங்கே முடிஞ்சிடும். ஸோ வெரி வெரி க்ரூஷியல் மேட்ச் இன் லாட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ். இங்கிலாந்துக்குமே சரி, அவங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சீல் த டீல் பண்ண பார்ப்பாங்க. இந்தியாவுக்கு வந்து எவ்ரி திங் டு ஃபைட் இட் அவுட்ங்கிறதுனால இட் வில் பி அ கிரேட் கான்டெஸ்ட். இன்னொன்னு வென்யூ பத்தி பேசுறப்போ, கடைசியா 1990 அப்புறம் 2014 வெறும் ஒரு மேட்ச் தான் இந்தியா இங்க விளையாடி இருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பெருசா ஹிஸ்டாரிக்கலி அந்த அளவுக்கு நிறைய மேட்சஸ் இங்க ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல விளையாடல. அதான் அந்த 1990 அப்புறமே பார்த்தாலுமே இங்க விளையாண்ட வரையும் இது வரையும் ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. 5 டிரா 4 வந்து லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பெருசா ரெக்கார்டு இல்லை. நம்ம எஜ்பாஸ்டன்ல பார்த்த மாதிரி தான் இங்க பெருசா ரெக்கார்ட் இல்லை. பட் எஜ்பாஸ்டன் வந்து நம்ம ரீசெண்டா விளையாண்டு தோத்துட்டு இருந்தோம். இங்க விளையாடாமலே இருக்கோம். பார்க்கலாம், இது ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ணுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இங்கிலாந்து லாஸ்ட் 25 இயர்ஸ்ல இந்த கிரவுண்ட்ல செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காங்க. 14 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 வந்து டிரால போயிருக்கு. மீதி ஒரு 4 கேம் தான் லாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கிலாந்துக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு நல்ல கான்டெக்ட் இருக்கும். இந்த கிரவுண்டோட ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு பத்தி எல்லாம் பேசும்பொழுது இங்கிலாந்தோட இன்னொரு ஃபோர்ட்ரஸ்ன்னு சொல்லிடலாமா இது மான்செஸ்டரை? வேணாம் ஃபோர்ட்ரஸே வேணாம். யாராவது சொல்லுங்கப்பா இங்கிலாந்தோட ஃபோர்ட்ரஸ் மான்செஸ்டர்னு. ஐயோ வேணாம் ப்ரோ, ஃபோர்ட்ரஸே கிடையாது. அதுவும் இல்லாம என்னன்னா, இந்தியால நிறைய சேஞ்சஸ். இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி டோட்டலாவே ரூல்ட் அவுட், இந்த சீரீஸ்லயே கிடையாது. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் மேட்சுக்கு வந்து இவர் ரூல்ட் அவுட், ஹர்ஷ்தீப் சிங் வந்து ரூல்ட் அவுட். அது எதுக்குன்னா, இப்போ மெயின் பவுலர்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் இன்ஜுரி இருக்கும்போது அவர் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவுமே இப்போ அவுட். கம்போஜை வந்து ஸ்குவாட்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாவே நாளைக்கு டெபியூ ஆடுவாருன்னு தான் சொல்றாங்க. உங்களோட ஒப்பீனியன்? ஆகாஷ் தீப்பும் ரூல்ட் அவுட் ப்ரோ. ஸோ அதான் மெயின்னா இப்போ பவுலிங் பேசுறப்போ இல்ல ப்ரோ, ரூல்ட் அவுட் இல்ல. இன்னைக்கு மதியம் கூட ஒரு போட வச்சு ஃபிட்னஸ் டெஸ்ட் செக் பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் விளையாட மாட்டாரு. நிகில் இருக்கு, போன மேட்ச் பயங்கரமா சஃபர் பண்ணாரு. பட் இன்னும் டோட்டலா வெளியே எடுக்கல. ஒரு போட விட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதுதான் நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. அது நிதிஷ்குமார் ரெட்டி சொன்ன மாதிரி, அப்புறம் ஹர்ஷ்தீப், அப்புறம் ஆகாஷ் தீப்பும் நிறைய இன்ஜுரி. எனக்கு தெரிஞ்ச ஆகாஷ் தீப் விளையாடலன்னா கண்டிப்பா அன்சுல் கம்போஜுக்கு வந்து டைரக்டான சான்ஸ் அப்படின்னு தருவாங்கன்னு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். சொல்ல முடியாது கௌதம் கம்பீர் மைண்ட் எப்படி பிளே பண்ணுதுன்ட்டு. திடீர்னு திருப்பி பிரசித் கிருஷ்ணாக்கே போயிட்டாங்கன்னா தெரியல, ரொம்ப பிளாட் ட்ராக் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அன்சுல் கம்போஜ் எடுத்து டீம்ல வைக்கணுங்கிறது எல்லா ஃபேன்ஸோட மனசுல இருக்க விஷயம். அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு தெரியல. இல்ல, டெஃபினட்டா அன்சுல் கம்போஜ் உள்ள வரும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நம்ம எல்லாரும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். செம்ம டிசிப்ளினான பவுலர். அந்த ஸ்டெம்ப் லைன் அட்டாக் பண்ணிட்டே இருப்பார், ஸ்டெம்ப்ஸ் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாரு. அதுதான் வேணும் கண்டிப்பா. ஒரு தேர்ட் பேசரா வந்து பும்ராக்கும் சிராஜுக்கும் சப்போர்ட் கொடுத்தா, அதுவும் ஸ்டெம்ப் லைன்ல அட்டாக் பண்ணிட்டே இருந்தா நல்ல இம்பாக்ட் வரும். நம்ம லாஸ்ட் மேட்ச்லயே இந்தியாவோட பெரிய அட்வான்டேஜ் எல்லாமே ஸ்டெம்ப்ல அட்டாக் பண்ணதுனாலதான் 20 விக்கெட்ஸ் எடுக்க முடிஞ்சதுலாம் நிறைய ஸ்டாட்ஸ் எல்லாம் போட்டாங்க, அவங்க பார்த்திருப்போம். ஸோ ஸ்டெம்ஸ்ல போடுற பவுலர் தான் வேணும், பிரசித் கிருஷ்ணா வேணாம். அன்சுல் கம்போஜ் பத்தி பேசுறப்போ ப்ரோ, அந்த வார்ம் அப் அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த இந்தியா ஏ மேட்ச் எல்லாம் வந்து பீப்புள் ஆர் வெரி மச் எக்ஸைட்டட். லைக் அன்சுல் கம்போஜ் பார்த்து ஒரு நல்ல டேலண்ட், நல்ல ப்ராஸ்பெக்ட்னு சொல்லிட்டு நம்மளுமே பேசியிருந்தோம். ரொம்ப டிசிப்ளின்டா போடுறாரு, நல்ல ஒரு ஒளி தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஆசைப்பட்டோம் அவர் வந்து கண்டிப்பா ஸ்குவாட்ல இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி அமைது பாருங்களேன். எல்லாம் இன்ஜுரியில போயிட்டு ஒரு முக்கியமான மேட்ச், ஒரு க்ரூஷியல் கேம்ல டிசைட் பண்ணி இந்த மேட்ச் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ப்ரோ. அந்த ஒரு அவராவே செப்பரேட்டா இருக்கும். பிளஸ் ஃபேன்ஸோட ஹார்ட்ல வந்து ஒரு நல்ல இடம் பிடிச்சிருவாரு. ஸோ கிரேட் சான்ஸ், ஹோப்பிங் தட் he will play. அப்படியே நம்ம இந்தியன் டீம் 11 பத்தி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 3 டிஃபரெண்ட் சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நிதிஷ்குமார் ரெட்டி கிடையாது, ஆகாஷ் தீப் கிடையாது. இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜூர்னால அந்த இடத்துல யார் சர்துல் தாக்கூர் திரும்பி கொண்டு வருவாங்களா இல்ல எப்படி போவாங்கன்னு தெரியல. சில பேஜஸ் இன்ஸ்டாகிராம் கிரிக்கெட் பேஜஸ் எல்லாம் போடுறாங்க. நாளைக்கு வந்து நிறைய
இது இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு குல்தீப் யாதவ் விளையாடுறதுக்குன்றாங்க. குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்தா வாஷிங்டனை உள்ள கொண்டு போக போறாங்களா, இல்ல இருக்கிற பிளேயர்ஸ் இப்போ இன்ஜூர்ட் பிளேயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி உள்ள கொண்டு வர போறாங்களா, நிறைய கொஸ்டின் இருக்கு. நாளைக்கு வந்து ஆக்சுவலா இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் இந்தியா பயங்கர சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா குல்தீப் மாதிரி ஒரு ஸ்பின்னர் உள்ள கொண்டு வந்தா இந்த மாதிரி சீரீஸ் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது குல்தீப் உள்ள கொண்டு வந்தா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலிங்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் ஹிஸ்டாரிக்கலா குல்தீப்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் உள்ள வந்தா இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்ட்டு கோச் சைட்லயும் யோசிச்சிருப்பாங்க. பேட்டிங் பாக்குறப்போ கருண் நாயரோட ஃபார்ம் பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதுமே ஐ மீன் அந்த 3 மேட்ச் பெருசா கிளிக் ஆளுங்கிறப்போ ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதுமே ஒரு 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 கொஸ்டின் மார்க் தான். ஸோ அது பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணு. பவுலிங் வரப்போ ஆகாஷ் தீப் இல்லைனா ஒரு லைக் டு லைக் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்துருவாரு. அதுல பெருசா டாக்கிங் பாயிண்ட் கிடையாது. ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் செலக்ஷன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்போ வாஷிங்டன் ஐ மீன் இவரு நிதிஷ்குமார் ரெட்டி இல்லைங்கிறப்போ அந்த இடத்துல யார் மேல கை வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ப்ரோ இப்போ லோயர் ஆர்டர் பேட்டிங் பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு, பிளஸ் பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு இல்ல. அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி அஸ் அ பேட்டரா ஐ மீன் ஆல்ரவுண்டரா விளையாடினாங்க. இப்போ இம்பாக்ட்ஃபுல் விக்கெட்ஸ் எடுத்தாரு. பேட்டிங்கும் ஏதோ பெருசா அடிக்க முடியல. பட் ஒரு நம்பர் 8ல ஒரு பேட்டர் இருந்தப்போ சைக்காலஜிக்கலி ஒரு அட்வான்டேஜ் ஓகே ஒரு 8 வரைக்கும் பேட்டிங் இருக்குன்னு இருந்துச்சு. ஸோ பேட்டிங் டெப்த்தை ஸ்ட்ரெங்தன் அதே மாதிரி ஒரு இது ரீப்ளேஸ் பண்ண போறாங்களா இல்லாட்டி நீங்க சொல்ற மாதிரி ஆல் அவுட்டா ஒரு பவுலருக்கு போக போறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு டாக்கிங் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு அட்டாக்கிங் பவுலருக்கு போயிட்டு அவங்க அடிக்கிற 20 ரன் வந்து இவர் கொஞ்சம் இது மிச்சம் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாருங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் போவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்து ட்விட்டர்ல ஆல்ரெடி எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க குல்தீப் தான் விளையாட போறாருன்ட்டு. ஸோ நாளைக்கு குல்தீப் யாதவ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் விளையாடுவாருன்ட்டு. விளையாண்டு ஒரு நல்ல பிரேக் த்ரூ கொடுத்தாருன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். என்ன காம்பினேஷன்ல போவாங்கன்னு தான் இப்போ கொஸ்டின். ஏன்னா வாஷிங்டனையும் ஆடி குல்தீப்பையும் ஆடி ஜடேஜாவையும் ஆடி 3 ஸ்பின்னர்ஸ் கொண்டு போய் எங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு கொஸ்டினும் வருது. ஸோ நம்ம அதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ரிசர்வ் பண்ணிட்டு சில பேருக்கு கொஸ்டின் இருக்கும், அவர் வந்து பியூர் பேட்ஸ்மேனா ஆட போறாரா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா தான் ஆட போறாருன்னு. அவர் இன்னைக்கு ஆக்சுவலா மதியம் பிராக்டிஸ் செஷன்ல கிளவுஸ் எடுத்திருக்காரு ப்ரோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா தான் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு துருஜூரோட வரல. ஸோ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா ரிசர்வ் பண்ணிட்டு தான் ஆட போறாரு. பேட்டிங்ல பெருசா சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல வந்து இன்னுமே கருண் நாயர் தான் நின்று ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு ஆக்சுவலா ஸ்லிப் கேச்சஸ்லாம். ஸோ பேட்டிங்ல பெருசா சேஞ்சஸ் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சொல்ற மாதிரி வாஷிங்டன் சுந்தர்மே ப்ரோ இப்போ ஆஃப் ஸ்பின்னரா கன்சிடர் பண்ணாட்டி கூட அவர் அதான் ஒரு ஆல்ரவுண்ட் யூட்டிலிட்டி கிரிக்கெட்டரா அவங்க பார்ப்பாங்க. அந்த பேட்டிங்ல கொடுக்குற ரன்ஸ் வேணும்னா ஓவர் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னரா பார்க்காம இந்த மல்டி டைமென்ஷனல் வேல்யூல பாக்குறப்போ அது ஃபேட் அவுட் ஆயிரும். ஸோ அதனால அது பெருசா பாதிக்காது நான் நினைக்கிறேன். பர்சனலி என்ன பொறுத்த வரைக்கும் ஆடணும் தான் வாஷிங்டன் சுந்தர். எஸ்பெஷலி லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மொமெண்ட் நம்ம கேரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் அதான் போட்டிருந்தாங்க. ரிஷப் பண்ட் வந்து கீப்பிங் கிளவுஸ் எடுத்து இதுதான் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன போட்டிருந்தாங்கன்னா கிரீன் பிச்சுங்கிற மாதிரி பார்த்தனா அந்த பிச்லயே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கிரீன் பிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் மேபி லாஸ்ட் கேம்ல இருந்ததுனால அந்த கான்ஃபிடன்ஸ்ல பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஆனா இது இங்கிலாந்துக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கன்சிடரிங் இந்தியா ஆஸ் அ வெரி குட் பவுலிங் அட்டாக்ங்கிறதுனால. இப்ப வந்து மோர் ஓவர் வந்து 11ல வந்து அகைன் பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சுமே எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு தான் தோணுது. அப்படி ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா கருண் நாயர் தான் பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கருண் நாயருக்கு வந்து அந்த அந்த டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கிலாந்துலயுமே கொஞ்சம் டீசெண்டா ஆடி இருந்தாரு இந்த சீரீஸ்க்கு முன்னாடிங்கும் பொழுது. அவர் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாவே அவருக்கு ஒரு ரன் கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதான் பண்ணுவாங்க. பட் பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்ட்டு. குல்தீப் யாதவ் வந்துருவாரு நிதிஷ்குமார் ரெட்டியோட பிளேஸ்ல. அகைன் பவுலிங்ல வந்து ஆகாஷ் தீப் பதிலா அன்ஷுல் கம்போஜ் ஆர் பிரசித் கிருஷ்ணா. அகைன் சொல்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து அன்ஷுல் கம்போஜ் தான் எதிர்பார்ப்பாங்க. பட் அங்க எப்படி பிளே ஆகுதுன்னு தெரியல. பிரசித் கிருஷ்ணா கூட வரலாம். ஸோ இதுதான் சேஞ்சஸா இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. அப்படியே இங்கிலாந்து சைட்ல என்ன சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்லிருங்க. இங்கிலாந்துல பிளேஸ் 11 ஆக்சுவலா அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸ்பின்னர் பஷீர் இன்ஜுரினால லியாம் தாவ்சன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே பரவாயில்ல ஒரு பியூர் பவுலர் ஆடிட்டு இருந்தாங்க. பஷீர் ஆடிட்டு இருந்தாரு. பேட்டிங்ல கொஞ்சம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ஒரு ஓசி விக்கெட் மாதிரி இருக்கும். இப்ப அதுக்கு அவரையும் இன்ஜுரி பண்ணி தாவ்சன் உள்ள கொண்டு வந்தாங்க. எல்லாருமே பேட்டிங் ஆட முடியும் இப்ப ஆக்சுவலா. பிரைடன் கர்ஸ் ஜாஃபர் ஆர்ச்சர் தான் 11th பேட்ஸ்மேன். அப்ப பாத்துக்கோங்க எல்லாருமே பேட்டிங் ஆட முடியும். இது ஒரு எக்ஸ்ட்ரா பார்டன் தான் இந்தியா பொறுத்தவரையும். ஒரு 11 விக்கெட்டுமே கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் எடுத்தாகணுன்ற மாதிரி இருக்கும். அதான் லியம் டாசன் பத்தி பேசுறப்போ ஒரு பவுலிங் வந்து ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ப்ரோ. சொல்ற மாதிரி டீசெண்டா பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து பெருசா இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடல. டொமஸ்டிக் ரெக்கார்ட் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸும் சரி லிஸ்டேவும் சரி நல்லாவே பண்ணிருக்காரு. ஒரு ஆவரேஜ் அரௌண்ட் 30 வச்சிருக்காரு, விச் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்பின்னர். ஸ்ட்ரைக் ரேட்டும் அரௌண்ட் 50 கிட்ட வச்சிருக்காரு. குட் நம்பர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல இங்கிலாந்துல பொறுத்த வரைக்கும். ஸோ பாப்போம் நாளைக்கு வந்து ஒரு குரூஷியல் ரோல் மேபி அவர் பிளே பண்றாரா த்ரூ அவுட் தி கேம். எஸ்பெஷலி டே 4 டே 5 எல்லாம் வந்து மேபி ஹெல்ப் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ப்ரோ, ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஓல்ட் ட்ராஃபோர்ட் வென்யூ நம்ம
அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து ட்ரெண்ட் எப்படி சொல்லியிருக்குன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் வந்து 50% ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் வந்து 30% அண்ட் ரிமைனிங் 20% டிரா ஆயிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்த லாஸ்ட் 5 மேட்சஸ்ல வந்து மாறி மாறி தான் ப்ரோ இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பெருசா கண்டிஷன்ஸ் இதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணி ஆடுறோமோ அதுதான் கீ. எனக்கு ஓல்ட் ட்ராஃபோர்ட்னா ஆஷஸ் தான் ஞாபகம் வருது. ஸ்டீவ் ஸ்மித் ஒரு 200 அடிப்பாரு 2019 வந்து ஒரு கம்பேக் பண்ணி ஆஷஸ் ரீடைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேட்ச்மே வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா ஒரு டார்கெட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ஒரு நல்ல ஹோல்ட் பண்ணலாம், நல்ல பேட்டிங் ஆடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. போன மேட்ச் இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் தான் போவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து அவங்க வந்து மாத்திட்டாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜியே மாத்திட்டாங்க. அந்த பேஸ்பால் அப்ரோச்சுக்கு போகாம வந்துட்டு அவங்க வேற மாதிரி கிரிக்கெட் அப்ளை பண்ணி ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அகைன் இந்த மேட்சுமே அப்படிதான் ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க சொல்ற மாதிரி கிரீன் பிச்சா இருக்கும்னு வர சொல்றீங்க. ஸோ வந்து இந்த மேட்சுமே எனக்கு தெரிஞ்சு அந்த பேஸ்பால் அப்ரோச்லாம் வருமா, மேபி லேட்டரா ஒரு 1-2 பேட்ஸ்மேன் ப்ரூக் மாதிரி போன மேட்ச்ல ப்ரூக் வந்து பேஸ்பால் அப்ரோச் தான் எடுத்தாரு. அதே மாதிரி ஜேமி ஸ்மித் அவருமே அதான் ஆட போறாரு. அவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே பேக் டு கன்வென்ஷனல் கிரிக்கெட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஆடினாங்கன்னா இங்கிலாந்துக்கு ரொம்ப அட்வான்டேஜ் என்ன பொறுத்தவரையும் பேஸ்பால் அப்ரோச்சை தாண்டி. இல்ல இங்கிலாந்து இப்போ லீட்ல இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே அந்த அப்ளை பண்ணி ஆனதுதான் மெயின் ரீசனே. அவங்க படி எப்பயும் போல அப்ரோச்ல போயிருந்தாங்கன்னா போன மேட்ச் கண்டிப்பா தோத்துருப்பாங்க. அந்த ரூட்டு ஸ்டோக்ஸ் அந்த பார்ட்னர்ஷிப் தான் மறுபடியும் சொல்ற மாதிரி தான். அந்த 2 பேர் போட்ட பார்ட்னர்ஷிப் தான் போன மேட்ச் மெயினா அந்த விக்டரிக்கான ரீசனே. ஸோ அவங்க இந்த மாதிரி அப்ரோச்ல ஆடுறதா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் நல்லது. ஒரு மிக்சர் இருக்கலாம். இப்போ நம்ம இந்தியன் டீம்ல வந்து ரிஷப் பண்ட் வந்து அட்டாக்கிங் அப்ரோச் இருக்கிறாரு, அதே மாதிரி ஓப்பனிங்ல வந்து ஜெய்ஸ்வால் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுறாரு. இந்த மாதிரி மிக்ஸ்டு பேட்ஸ்மேன்ஸ் இருக்கலாம். பட் எல்லாருமே வந்து அட்டாக்கிங் அப்ரோச் தான் எடுக்கிறன்றது வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல அவங்க பாக்குறதுக்கு என்ன பொறுத்தவரையும் அவ்வளவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. டாப்பா இருந்தா பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கும் ப்ரோ. எஸ்பெஷலி நான் நல்ல பவுன்ஸ் இல்ல அந்த மாதிரி பிச்சர்ஸ்ல வந்து இந்த பேட்டர்ஸோட டெஸ்டே அங்கதான் வந்து அன்லீஷ் ஆகும். எஸ்பெஷலி ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி பவுலர் தான் சொல்ற மாதிரி நல்ல கும்முன்னு பவுன்ஸ் ஏத்துறப்போ த ரியல் டெஸ்ட் வில் கம் அவுட். ஸோ யாரா இருந்தாலும் சரி, இந்தியா பேட்டர்ஸ் இருந்தாலும் சரி, இங்கிலாந்து பேட்டர்ஸ் இருந்தாலும் சரி, கிரீன் டாப்ல எந்த அளவுக்கு யார் அப்ளை பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா தே வில் பி ஸ்டாண்ட் அவுட். இப்போ ஒரு நல்ல பவுலருக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலருக்கும் அதான் ஒரு டிஃபரன்ஸ். அதே மாதிரி ஒரு நல்ல பேட்டருக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்டருக்கும் அதான் டிஃபரன்ஸ். யார் வேணா ஆடலாம், பட் crucial situationsல எஸ்பெஷலி கிரீன் டாப் மாதிரி பால் சீம் ஆரப்பியோ ஸ்விங் ஆரப்பியோ நீங்க நின்று டீமுக்காக ஆடி கொடுத்தீங்கன்னா அங்கதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி வில் கம் இன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல யாரு பேட்டிங் பண்ணி ஆடுறாங்களோ தே வில் ஹேவ் ஆல் மை ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஹோப்ஃபுல்லி கிரீன் டாப் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த மாதிரி பிச்சர்ஸ் தான் நீங்க சொல்ற மாதிரி பேட்ஸ்மேன் வந்து டிஃபைன் பண்ணும். நம்ம தான் இப்போ இந்த மாதிரி பிச்சர்ஸ் அந்த பேட்டிங் பத்தி பேசும்போது நம்ம லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பா இந்தியா தோத்ததுக்கான ஒரு மெயின் ரீசன் நான் பேட்டிங் தான் பிளேம் பண்ணுவேன். நீங்களும் ஒரு அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுலர்ஸ் ஓரளவுக்கு போட்டு 20 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடி இருக்கலாம். சுமன் கில் கொஞ்சம் போர் பர்ஃபார்மன்ஸ் தான். 2 மேட்ச்லயுமே 2 இன்னிங்ஸ்லயுமே வந்து 20+ கூட ஸ்கோர் பண்ணல. ஸோ அவரு கொஞ்சம் அந்த கரெக்டான எப்ப தேவையோ, இப்போ நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் உள்ள வந்துச்சு, அப்பதான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணும். அந்த டைம்ல ஃபெயில் ஆயிட்டாரு. கண்டிப்பா அது ஒரு பேட் சைன் தான். அவர் வந்து எமோஷனலி கொஞ்சம் இன்வால்வ் ஆகும்போது பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போராதான் இருக்கு. ஸோ அதை அவர் ஒழுங்கா பண்ணணும். ரிசர்வ் பண்ணிட்டு வந்து அவர் எதுவும் பிளேம் பண்ண முடியாது. கையில இன்ஜுரி வச்சுட்டு அவர் பெஸ்ட் கொடுத்தாரு. ஸோ அதை எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி நம்ம இப்போ போன மேட்ச் மாதிரி ஒரு சினாரியோ வரும்போது தான் நம்ம டிராவிட் மாதிரியோ புஜாரா மாதிரி ஒரு பேட்ஸ்மேனோ மிஸ் பண்றோம். நிறைய பாட்ஸ் வந்து ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவுலர்ஸ் வந்து டயர்ட் அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நம்ம கரண்ட் இந்தியன் செட்டப்ல இல்ல. கேஎல் ராகுல் நல்லா பண்றாரு, அவரும் இல்லைன்னா யாருமே நிறைய பால்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் மாதிரியே தெரியல. கேஎல் ராகுல் பத்தி பேசுறப்போ ப்ரோ, டெஸ்ட் சீரீஸ் வந்தாலே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கிராஃப் இப்படி போவோம், அதுக்கப்புறம் அப்படியே இறங்கணும். ஆனா இந்த சீரீஸ் அப்படியே போகுது. அப்படியே போனா இன்னும் நல்லா இருக்கும். இறங்காம ஹோப்ஃபுல்லி 4th and 5th ஸ்டாண்ட் அவுட் பண்ணி ஆடி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு பேசிக்ஸ் ஒழுங்கா பண்ணணும் ப்ரோ. பேசிக்ஸ் ஒழுங்கா பண்ணாலே இந்தியா ஜெயிக்கும். ஃபர்ஸ்ட் கேச்சஸ் வின் நியூ மேட்சஸ், அதே மாதிரி ரன் அவுட், அந்த க்ரூஷியல் ரன் அவுட், கேஎல் ராகுல் ரிஷப் பண்ற ரன் அவுட். ஸோ அதுதான் வந்து கேம் டிஃபைனிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி 2 டீமுமே சரி பேசிக்ஸ் ஒழுங்கா பண்ணணும். ஸ்டிக் டு பேசிக்ஸ் ப்ராப்பர் அப்ளை பண்ணி. ஏன்னா பேட்டிங் வந்து 2 டீமுமே வந்து ஓரளவுக்கு பாக்குறப்போ நல்லா தான் ப்ரோ ஆடின மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் சரி, லாஸ்ட் மேட்சுமே ஓரளவுக்கு ஸ்டார்டிங்லாம் டீசனா தான் ஆடினாங்க. அதான் அந்த கேச்சஸ் வின் நியூ மேட்சஸ்ங்கிற ஒண்ணு, இன்னொன்னு அந்த ரன் அவுட்லாம் தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் குரூஷியலா இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கிளியரா லாஸ்ட் மேட்ச் வந்து ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் அப்ரோச் கொஞ்சம் ஸ்டூபிடா இருந்தது. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஜாஃப்ரா ஆர்ச்சர் அப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்ல உள்ள வராரு. ஃபர்ஸ்ட் லெக்ஸ் கண்டிப்பா ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல தான் வர போறாரு. பார்க்காமலே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அட்டாக்கிங் அப்ரோச் எடுத்தது வந்து கொஞ்சம் பிளைண்ட் மூவ் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கலாம். அதே மாதிரி 2வது இன்னிங்ஸ்ல அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எங்கேயோ வர பால புல் ஷாட் ஆடி, எதுவும் லெக் சைட்ல புல் ஷாட் ஆட போய் விக்கெட் த்ரோ பண்ணிட்டு போனாரு. ஸோ 2மே வந்து கொஞ்சம் ஹார்ஷான ஒரு ஷாட்டா தான் இருந்தது.
அதாவது ப்ரெடிக்ஷன்ஸ், ஏர்லி ப்ரெடிக்ஷன், பேட்ஸ்மேன், பவுலர்ஸ். சரி, அதான் ப்ரெடிக்ஷன்ஸ் வரும்போது நான் இந்த மேட்சுக்கு யாரும் சொல்றதுனே எனக்கு தெரியல. மோஸ்ட் ஆஃப் எடுத்து பார்த்தா டிரா தான் 5 ஆயிருக்கு, வின்னிங்கே போறதான்ற மாதிரி இருக்கு. ஸோ யாரும் சொல்றதுனே தெரியல, பார்க்கலாம். எனக்கு என்னமோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் கொஞ்சம் இங்கிலாந்து அகைடா இருக்க மாதிரி தோணுது. இப்போ நிறைய இன்ஜுரி வந்து இந்தியன் சைடு வந்துருச்சு. இந்தியன் டீம் சைடு காம்பினேஷனே எப்படி உள்ள வருவாங்கன்னு தெரியல. 50-50 வச்சுக்கலாம். 60 இங்கிலாந்து, 40 இந்தியா. ஓகே, எனக்குமே அதான் ப்ரோ, அந்த மொமெண்டம் அண்ட் அட்வான்டேஜ் வந்து ஸ்லைட்லி இங்கிலாந்து பக்கம் இருக்குன்னு தோணுது. எஸ்பெஷலி நல்ல கான்ஃபிடன்ஸ்ல வருவாங்க, ஆல் அவுட் போவாங்க சீரீஸ் ஜெயிக்கிறதுக்குன்னு தோணுது. ஸோ ஐ திங்க் இங்கிலாந்து வில் புல் திஸ் ஆஃப். அதான் மான்செஸ்டர்னு சொல்லும் போது வந்து ஏர்லியானா விக்கெட்ஸ் வந்து அதிகமா விழுவும் அப்படின்ட்டு தான் ஹிஸ்டாரிக்கலாவே இருக்கு. ஏன்னா வந்து ஏர்லியானாவே நல்லா சீம் மூமெண்ட் எல்லாம் இருக்கும், ஆனா பால் ஓல்ட் ஆயிடுச்சுன்னா பெருசா இருக்காது அப்படின்ட்டு தோணுது. பட் வந்து நான் அதுக்கு அகேன்ஸ்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி நான் எனக்கு என்னமோ ஜெய்ஸ்வால், ஐ பிலீவ் இன் ஜெய்ஸ்வால் திஸ் மேட்ச். போன மேட்ச் கொஞ்சம் ரேஷ் ஆடி அவுட் ஆயிட்டாரு, இந்த மேட்ச் கன்ஃபார்மா அடிப்பாரு அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த சைடு பெண்டக்கெட்டுமே நல்லா பண்ணுவாருன்ட்டு தோணுது. 2 ஓப்பனரு. அகைன் ஐ கோ வித் இந்தியா. ஏன்னா வந்து போன மேட்ச் லாஸுமே என்னை பொறுத்தவரையும் பெரிய லாஸ் கிடையாது. பேட்டிங்ல வந்து ரொம்ப சில்லியா சில மிஸ்டேக் பண்ணி தான் மேட்சை விட்டாங்க. அதே மாதிரி அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து சரி பண்ணிட்டு பெட்டர் டீமா வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு டீமா அசோசியேட் பண்ணி பயங்கரமா ஆடுவாங்க அப்படின்ட்டு தோணுது. அன்சுல் கம்போஜ் வந்து டெபியூ பண்ணாருன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் பயங்கரமா வெயிட் பண்றேன். அவர் என்ன மாதிரி டெலிவர் பண்றாருன்னு பாக்குறதுக்கு ஈகரா இருக்கேன். ஸோ வந்து பார்ப்போம். இங்கிலாந்து பேட்டர்ஸ் தான் ப்ரோ, ஐ திங்க் அதுதான் வில் டிசைட் தி கேம்னு நினைக்கிறேன். அவங்க ஒழுங்கா ஆடிட்டாங்கன்னா ஐ திங்க் இங்கிலாந்து வில் கோ வெல். அப்படி இல்லைன்னா டெஃபினட்டா இந்தியா வில் ஹேவ் த எட்ஜ். ஸோ எஸ்பெஷலி ஜோ ரூட்லாம் வந்து இந்த மாதிரி பிச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நல்லா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஒரு செஞ்சுரிலாம் இருக்கு. பார்ப்போம் ஹாரி ப்ரூக்கு, பென் டக்கெட் இவங்கள மாதிரி பிளேயர்ஸ், ஜாக் ராலி இவங்கள மாதிரி பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஐ எம் எக்ஸைட்டிங் டு சி. குல்தீப் அகேன்ஸ்டா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஹாரி ப்ரூக்கா இருக்கட்டும், ஜேமி ஸ்மித், அதே மாதிரி அந்த மிடில் ஆர்டர் வந்து குல்தீப் அகேன்ஸ்டா எப்படி பண்ண போறாங்க. கொஞ்சம் பிச்சில் வந்து கொஞ்சம் ரஃப் இருந்தாலுமே குல்தீப் வந்து ஒரு வேலையை காட்டுவாரு. டிஃபென்சிவா போக மாட்டாரு, ஏன்னா வாஷி ஜடேஜா வந்து டிஃபென்சிவா தான் போட போறாங்க. எப்படியா இருந்தாலும் குல்தீப் வந்து கண்டிப்பா அட்டாக்கிங்கா போடுவாரு. ஸோ பார்ப்போம். அவருமே பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றான். விளாண்டா அதுவும் இந்த இங்கிலாந்தோட மிடில் ஆர்டர் வந்து இந்த சீசன்ல த்ரூ அவுட்டா அவங்க டாப் ஆர்டர் சில மேட்சஸ் சில இன்னிங்ஸ்ல டாப் ஆர்டர் ஃபெயிலா இருக்கும்போது மிடில் ஆர்டர் தான் அவங்களை வந்து தூக்கி கொடுத்துருக்காங்க. ஜேமி ஸ்மித், ஹாரி ப்ரூக்கோட அந்த செஞ்சுரி, அதுக்கப்புறமேட்டு பென் ஸ்டோக்ஸ், ரூட்டு அந்த பார்ட்னர்ஷிப் போன மேட்சுங்கிற மாதிரி நிறைய அவங்க மிடில் ஆர்டர் தான் மேட்ச் வந்து காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த மிடில் ஆர்டருக்கு அகேன்ஸ்டா குல்தீப்போட பவுலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிப்போம். அதே மாதிரி வென்யூ வைஸ் பேசுறப்பயும் ப்ரோ, ஸ்டுவர்ட் பிராடுக்கு வந்து இங்க எக்ஸ்ட்ராடினரி நம்பர்ஸ் இருக்கு ஓல்ட் ட்ராஃபோர்ட் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கிறிஸ் வோக்ஸ், அதுக்கப்புறம் கிறிஸ் வோக்ஸ் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஸோ ஓக்ஸ் பிராட் கிடையாது டீம்ல, ஸோ ஓக்ஸ் இருக்காரு. ஸோ ஓக்ஸ் வந்து இந்த கிரவுண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காரு சோஃபார். ஸோ அது எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி ஆட போறாரு அப்படிங்கிறதும் ஐ வுட் லைக் டு வெயிட் அண்ட் see. ஓகே, தான் இதோட இந்த வீடியோ அப்படியே கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம அதான் நம்ம இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3rd டேவோ இல்லாட்டி 2nd டே எண்ட்ல வந்து நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி பாத்துரலாம், எப்படி போயிட்டு இருக்கு மேட்ச், எந்த சைடு இப்போதைக்கு அந்த டைம்ல வந்து அகைடா எந்த டீம் அகைடா இருக்காங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். until then well present ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்யன்.